Hey guys, welcome back to our channel Kayal 92 Riders. Kayal 92 Riders 1000 watts பல்ப் எரியுது பத்தில என் மூஞ்சில என்னன்னா நம்ம உம்லிங்களா போக போறோம். ஆமா, நிறைய பேர் அதுக்கு ஆர்வமா இருக்கிய, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிய. இவன் என்னடா டேட்டை சொல்லாம இழுத்துக்கிட்டு நடக்கானே, போலான்னு சொல்லி வீடியோ போட்டான், பட் டேட்டை சொல்லலையே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்திய. டேட் எல்லாமே முடிவு பண்ணியாச்சுங்க. பக்காவா எல்லாமே ரூமுக்கும் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட இந்த வீடியோ போட வந்திருக்கேன். ஏன்னா நம்ம மக்களை ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கிட்டு ரூம் கிடைக்கலன்னா மாட்டிக்கிடுவோம் பார்த்தீங்களா. அதனால எல்லாமே ரூம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ டேட்டும் ஓரளவு முடிவு பண்ணிட்டேன். அந்த டேட்டு ப்ளஸ் இந்த ரைடுக்கு எப்படியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம அதுக்கு நம்ம தயாராக போகிறோம், ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சந்தோஷமாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக நான் டேட்டு சொல்லணும் இல்லையா. டேட்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி நம்மளோட ரைடு ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கன்னியாகுமரியிலையோ சென்னையிலையோ தமிழ்நாட்டிலையோ இருந்தோம் கிடையாது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு சண்டிகர்லேருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா, ஆகஸ்ட் 8ஆம் தேதி நம்மளோட ரைடு ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் ஆகுறது சண்டிகர்லேருந்து. அதுக்கு முன்னாடியே சப்போஸ் கிளம்பி நம்ம அங்கே போகிறது டேட் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வேரியேஷன் ஆகும். ஒரு சில பேர் ஃப்ளைட்டில் வந்துடலாம், ஒரு சில பேர் ட்ரெயினில் வரலாம், ஒரு சில பேர் பை ரோட்டில் வரலாம். ஸோ எதுவுமே அது உங்களுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிக்கிடணும். நம்மளோட ரைடு இப்போ ஆகஸ்ட் 8ஆம் தேதி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா சண்டிகரில் இருக்கிறோம். சரிங்களா, சண்டிகரில் இருந்து நம்ம ஆகஸ்ட் 8ஆம் தேதி சண்டிகர்லேருந்து அடுத்த ரைடு பதான்கோட்டுக்கு நம்ம ட்ரிப்பு போக போகிறோம். வழக்கமாக நான் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறது பார்த்தீங்கன்னா மணாலி வழியாக தான் மேலே ஏறுவேன். இது வரைக்கும் ஒரு 3 தடவை போயிட்டு வந்திருக்கேன். 3 தடவையும் மணாலி வழியாக தான் மேலே ஏறியிருக்கேன். இந்த தடவை அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வழியாக மேலே ஏற போகிறேன். ஆமாம், எஸ், தீவிரவாதிகளுடைய பாதுகாப்பு பயமுறுத்தலோடு நான் மேலே ஏற போகிறேன். அப்படிலாம் கிடையாது, நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நல்லா தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சண்டிகர்லேருந்து பதான்கோட்லேருந்து கார்கில்லேருந்து லே போயிட்டு நம்ம ரீச் ஆக போகிறோம். ஒரு 3 நாளில் லே ரீச் ஆக போகிறோம். அதுக்கப்புறம் லேலேருந்து நம்ம அடுத்ததாக போன வருஷம் பண்ண மாதிரியே ஹண்டர் போயிட்டு, துர்துக் போயிட்டு, பேங்காங் லேக்கு, ஹன்லே, அப்புறம் உம்லிங்களா எல்லாம் முடிச்சுட்டு லேக்கு திருப்பி சக்ஸஸ் பார்ட்டி வச்சுட்டு செம ஹாப்பியாக நம்ம ரிட்டர்ன் வர போகிறோம். இதை பக்கவாக பிளான் பண்ணியாச்சு. லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போனேன். கிட்டத்தட்ட 20 பேரை இங்கேருந்தே பை ரோட்டில் கூட்டிகிட்டு போனேன். பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கு நிறைய சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த வருஷமும் பண்ணலான்னு வந்தேன். ஏன்னா போன வருஷமே நான் இது பயங்கர கஷ்டமாக இருக்குது, பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் நிறைய நம்ம KRF உடைய வேண்டுதல்களுக்கு இணங்க, அவங்களுடைய கட்டளைக்கு இணங்க நம்ம மறுபடியும் ஃபீல்டுக்கு வந்தாச்சு. அதனால திருப்பி இந்த வருஷமும் போட்டு நம்ம மக்களாக ஜாலியாக நம்மளும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கேன்னு வைங்களேன். இந்த முன்னெடுப்பில் என்னுடைய பங்களிப்பு நம்ம இந்த KRF உம்லிங்களா ரைடில் ஒரு டீம் மார்ஷலாக நான் இருக்க போகிறேன். இது உங்களை கம்ப்ளீட்டாக A to Z அந்த நீங்கள் ஆரம்ப நாள்லேருந்து நீங்கள் முடிகிற நாள் வரைக்கும் உங்களை நான் கேர் பண்ணிக்கிடுவேன் பர்சனலாக. ஏன்னா எனக்கு நீங்கள் வர்ற ஒவ்வொரு KRFும் என்னுடைய ஒரு நண்பர்கள். என் முகத்தை நம்பி, என் முகத்தை விரும்பி இந்த ரைடுக்கு வரீங்க. அப்போது அவங்களுக்கு முழு முதல் பொறுப்பு நானாக தான் இருக்க முடியும். அது 100% நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நானாக இருக்க முடியுங்கும்போது உங்களுடைய குடும்பத்துக்கு பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்துலேயும் நான் இருப்பேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு முன்னெடுப்பில் நான் மார்ஷலாக இருந்து உங்களை A to Z பாதுகாப்பு பண்ணி கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பில் நம்ம சில பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வச்சுருக்குறோம். சரிங்களா, அது எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்குள்ளே போங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நம்ம எப்படி போகிறோம், ஐட்னரி என்ன, நம்ம என்னென்ன மாதிரி தங்க போகிறோம், எந்தெந்த ரூம்ஸ் இருக்குது, அங்கே ரூமோட ஃபோட்டோஸ் வரைக்கும் நான் அந்த லிங்க்கில் போட்டிருப்பேன். அந்த லிங்க்கில் பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர், நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த 5000 ரூபாய் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம உங்களுடைய லீவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். நீங்கள் வர்றதுக்கு உண்டான டைமை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒருவேளை பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாம் கட்டிட்டு ஒதுக்கி வச்சுட்டு வர்றதுக்கு உண்டான, அல்ல மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வர்றதுக்கு உண்டான டேட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 5000 ரிஜிஸ்டரில் பே பண்ணுங்கள். ஏன்னா அந்த 5000 திருப்பி நம்ம வாங்க முடியாது. இந்த 5000 நேரடியாக நம்மளுடைய நம்ம பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் பண்ணவங்ககிட்ட தான் நம்ம போய் சேரும். ஸோ அதனால் அதை நம்ம பண்ண முடியாது.
ரீஃபண்ட் கிடையாது, அதனால சொல்ல வரேன். ஸோ நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக முடிவு பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு சில டேட்டு கொடுத்துருக்குறேன் நான் வந்து. நம்ம இன்றைக்கி வீடியோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 16 அப்படி தானே. ஸோ நம்ம வந்து ஜூலை 15 வரைக்கும் நம்ம வந்து டேட்டு வச்சுருக்கோம். அந்த பேக்கேஜோடைய ஓப்பன் இருக்கும், நம்மளோட லிங்க் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் 5000 பே பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட உங்களுடைய ஃபுல் பேமெண்ட் வந்து நீங்கள் ஜூலை 15க்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இது பண்ணுங்கள். எந்த பேமெண்ட்டுமே வந்து எல்லாமே அங்கே தான் போய் சேரும். அதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக வேகமாக சொல்லிடுறேன். வளன்னு உங்களுக்கும் குழப்பிடும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து டே வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம சண்டிகர்லேருந்து ஆரம்பிக்கிறோம், டெல்லியில் கிடையாது, சண்டிகர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ யாராவது பார்சல் போட்டு வர்றீங்க அப்படின்னா சண்டிகருக்கு தான் பார்சல் போடணும். யாராவது ட்ரெயினில் வர்றீங்க அப்படின்னா சண்டிகருக்கு தான் வரணும். யாராவது ஃப்ளைட்டில் வர்றீங்க அப்படின்னா சண்டிகருக்கு வரணும். ஒருவேளை உங்கள்கிட்ட பைக் இல்லை, நான் எப்படிப்பா வர்றது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் லேக்கு வந்துடணும். லேக்கு வந்து இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பைக் ரெடி பண்ணி கொடுத்து, அதுவும் ஹிமாலயன் 411 ரெடி பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ஓட்டுறதுக்கு கொடுத்துருவேன். ஸோ அந்த வண்டியை வச்சுட்டு நீங்கள் ஓட்டலாம், உங்களுக்கு கவலை கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் டேட்டை வந்து 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது நாங்கள் எப்போ லேக் வந்து சேர்றோமோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் லே வந்து சேர்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிடணும். அது மட்டும் தான். அதை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த தெரியுது பார்த்தீங்களா நம்பர் 7010107484 இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் என்கிட்டே டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஒரு சில பேர் உங்களுடைய ஐடியாவில் ஏதாவது கஸ்டம் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணிக்கிடலாம். நீங்கள் நான் இப்படி வர முடியாது, என்னால் அப்படி தான் வர முடியும், எனக்கு டேட்டு இந்த மாதிரி டேட்டில் வர முடியும், பைக்கை வந்து இப்படி போட்டு வர முடியும், இல்லை பை ரோட்டில் தான் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நீங்கள் உங்க கூடவே வந்துடலாமா, அப்படி இப்படின்னு நிறைய நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டையும் இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். நான் எப்போவுமே ரெடியாக தான் இருப்பேன், உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவேன். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நான் போனதில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்போது நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ கன்ஃபார்மாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஒருவேளை அதில் யாராவது விடுபட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு திருப்பி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எல்லாருமே நீங்கள் போன தடவை வீடியோ பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுன்னு எல்லாருமே திருப்பி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள், லிங்க்கு கேளுங்க, நான் லிங்க்கை உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். நீங்கள் ரிஜிஸ்டர் ஃபார்மில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்பீங்க என்னடா நீ எப்படி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பிளான் வந்து 2 விதமாக இருக்குது. பிளான் ஏ இருக்குது, பிளான் பி இருக்குது, பார்த்துக்கிடுங்க. இது எல்லாத்துக்குமே ஏன்டா இப்படி நீ குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னா குழப்பமே கிடையாது. நான் தெளிவாக தான் இருக்கேன். நம்மளுடைய கேஆர்எஃப்காக நான் சில தியாகங்களையும் சில ஒரு வேலைகளையும் நான் எக்ஸ்ட்ரா பார்க்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கேஆர்எஃப் வந்து சில பேர் வந்து நம்ம இங்கேருந்தே பைக்கில் போகிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கூட வந்தால் தான் அவங்களால இந்த இதை கரெக்டாக பண்ண முடியும். அப்போ நான் கூட வர்றதுக்கு நம்ம கேஆர்எஃப் நிறைய சப்போர்ட் எனக்கு தர்றாங்க. அந்த சப்போர்ட் மூலமாக நான் அவங்க கூடவே நான் வர்றதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ அப்படி நீங்கள் இங்கேருந்தே தமிழ்நாட்டிலேருந்தே பைக்கில் போயிட்டு லடாக்கெல்லாம் முடிச்சுட்டு லேல பைக்கை பார்சல் போட்டுட்டு திருப்பி நீங்கள் ஃப்ளைட்டில் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தாலும் அந்த இதுவும் கரெக்டு தான். இல்லை பை ரோட்லேயே திருப்பி வர்றதா இருந்தாலும் சரி தான். போன தடவை பல பேர் ஃப்ளைட்டை பார்சல் போட்டுட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க. ஓகே நம்ம இது வரைக்கும் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா கீழே டெல்லி வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்சல் போட்டு வந்தாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும்தான், அதாவது நான் காரில் வந்தேன், அப்புறம் ஒரு பையன் மட்டும் பை ரோட்ல ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாப்புல. இப்படி ஒரு சில விஷயங்களை அவங்களோட லீவை பொறுத்து கொண்டாடி அப்படி நீங்கள் வரலாம். இதுதான் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ நாம் வந்து ஐட்னரி நம்ம பார்த்துடலாம். ஐட்னரி வந்து நான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு டே நம்ம சண்டிகர்லேருந்து கிளம்புறது. அதுக்கு முந்தினது எல்லாமே பிளான் கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம கஸ்டம் பண்ணுற பிளான், அதாவது சரி மாற்றிக்கிட்டே இருக்கிற பிளானு. ஸோ அந்த பிளானுக்குள்ளே நீங்கள் வர வேண்டாம். இப்போ நம்ம சண்டிகர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். சண்டிகர்லேருந்து முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜம்மு போகிறோம். ஜம்மு வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜம்முலேருந்து கார்கில் போயிடுவோம் நேராக. ஏன்னா ஸ்ரீநகரில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் அந்த நாளில் நின்று எடுத்துகிட்டு அப்படி நம்ம கார்கில் போயிடுவோம். கார்கில் நைட்டு போய் ஸ்டே பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் கார்கிலில் வார் மெமோரியல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து லேக் போகிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரத்தில் போயிடலாம். அந்த மாதிரி நம்ம போய் சேர்ந்துடலாம். ஓகேங்களா? அப்போ ஸ்லோவாக நம்ம மலை ஏறும்போது, அதாவது லடாக்கு மலையை வந்து ஸ்லோவாக ஏறும்போது உங்களுக்கு ஒரு மூச்சு பயிற்சி ஆயிடுவீங்க. நீங்கள் மலைக்கு ஏறும்போது இந்த அக்கலம்பலைசேஷன் அப்படி ஒரு விஷயத்த இப்போ நீங்கள் உங்கள் உடம்பு ஏற்றுக்கிடும். அப்போ நீங்கள் லேக்கு போகும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரீத் வந்து கஷ்டப்படாமல் உங்களை ஈஸியாக நீங்கள் வந்து லேல நீங்கள் சர்வைவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மணாலி வழியாக போன வாட்டி போனோம். அப்போது டக்கு நம்ம மலை ஏறும்போது
நம்ம ரொம்ப நிறைய இஷ்யூஸ் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அதாவது கஷ்டப்பட்டாங்க. நானும் கஷ்டப்பட்டேன், அண்ணையா கஷ்டப்பட்டாங்க. இன்னும் 2, 3 பேர் நிறைய பேர் டேப்லெட் போட்டு தான் போனோம். ஸோ அந்த தப்பை இன்னும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் ரோட் வழியாயிடுறோம். ஸோ இதுக்கு ஒரு 3 நாள் 3ஆவது நாளில் நம்ம லே போய் சேர்றோம். லேல ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணுறோம். எதுக்குன்னா நம்மளுடைய இது பெர்மிட்டு, நம்மளுடைய இன்னர் லைன் பெர்மிட்டு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்குறது, சின்ன சின்ன ஐட்டங்கள் வாங்குறது எல்லாத்தையுமே நம்ம அந்த இடத்துல பண்ணிடுறோம். ஒரு லேல வந்து நம்ம லேக்கு போகிற 3ஆவது நாளில் லே போய் சேர்றோம் இல்லையா, அந்த 3ஆவது நாளில் இருந்து தான் நம்ம வந்து லேவுடைய பேக்கேஜ் நமக்கு ஆரம்பிக்கும். நம்ம பேக்கேஜில் பேமெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த பேக்கேஜ் நமக்கு அங்கே ஆரம்பிக்கும். 2ஆவது நாள் வந்து லே டு ஹண்டர் 135 கிலோமீட்டர் லே டு ஹண்டர் போகிறோம். நம்ம அங்கே இடையில வந்து கர்துங்களா பாஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம ஹண்டரில் போய் ஸ்டே பண்ணுறோம். டே 3 3ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் டு துர்த்துக் போகிறோம். துர்த்துக்கில் நம்ம பாகிஸ்தான் பார்டர் அதுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து ஹண்டருக்கு வந்து ரீச் ஆகிடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் டே 4 வந்து என்ன பண்ணுறோம்னா ஹண்டர் டு பேங்காங் லேக்கு போகிறோம். பேங்காங் லேக் 160 கிலோமீட்டர். ஸோ இதை இப்போ வந்து நம்ம அன்னைக்கு உள்ள நம்ம ரீச் ஆகிடலாம். ஒருவேளை அன்னைக்கு ஷியோக் ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து அது கொஞ்சம் தூரமாக போகும். கொஞ்சம் ஒரு 200 கிலோமீட்டர், கொஞ்சம் ஒரு 100 கிலோமீட்டர் கூட போகும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 260 கிலோமீட்டர் வரும். ஸோ சுற்றி போய் நம்ம பேங்காங் திசோக்கு போயிடுறோம், பேங்காங் லேக்குக்கு போயிடுறோம். அந்த பேங்காங் லேக்கு அடுத்த நாள் காலையில் வந்து மத்தியானத்துக்குள்ளே நம்ம பார்த்துட்டு மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக்கில் ஸ்டார்ட் பண்ணி ஹண்ட் லேக்கு போகிறோம். டே 6 வந்து பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக்லேருந்து ஹண்ட் லேக் போயிடும். டே 5 வந்து பார்த்தீங்கன்னா பேங்காங்லேருந்து ஹண்ட் லே போயிடுறோம். ஒரு 240 கிலோமீட்டர். சரிங்களா? அது ஒரு செம்ம அட்வென்ச்சராக இருக்கும் அந்த ட்ரிப், அந்த ரைடு. அந்த பேங்காங் திசோலேருந்து நம்ம ஹண்ட்லே போகிற ரூட்டு செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். அதுதான் நிறைய டஸ்ட்டு வர்ற ஏரியா. ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது அதை. அப்புறம் டே 6 வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்லேயில் நம்ம இருந்து ஹண்ட்லேயில் காலையில் எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நம்மளுடைய டெஸ்டினேஷன் உம்லிங்லாவை நோக்கி போக போகிறோம். உம்லிங்லாவில் ரீச் பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிட்டு நம்ம சேம் டேவே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடுறோம். உம்லிங்லாவில் வந்து ஹண்ட்லே வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 160 கிலோமீட்டர். நம்ம இந்த மோசமான ரோட்டில் போயிட்டு நல்ல ரோட்டில் இறங்குறது அந்த மாதிரி டைம் பண்ணிக்கிடுவோம். 160 கிலோமீட்டரு சூப்பராக இருக்கும். ஓகே, முடிச்சாச்சா? அதோட உம்லிங்லா முடித்த உடனே நமக்கு பேக்கேஜ் முடிஞ்சிருமானா கிடையவே கிடையாது. நீங்கள் அன்லேயில் மறுபடியும் நைட்டு வந்து ஸ்டே பண்ணுறோம். அடுத்த நாள் காலையில் அன்லே டு லே போகிறோம். 250 கிலோமீட்டர் அன்லே டு லே. நம்ம ஒரே சூப்பர் ஹைவே. ஸோ அந்த ஹைவேல நம்ம போயிட்டு லே ரீச் ஆகிறோம். லேல வந்து 250 கிலோமீட்டர் லே போயிட்டோம்னா அன்னைக்கு நைட்டு லே ஸ்டே பண்ணுறோம். அப்புறம் டே 8 வந்து காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணி நம்மளோட வண்டியை பார்சல் போடுறோமோ இல்லைனா அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி மணாலி ரூட்டில் கீழே இறங்குறோமோ அதெல்லாம் நம்மளுடைய அடுத்தடுத்த ஐடியா, உங்களுடைய ஓன் ஐடியா. அதெல்லாமே உங்களுக்கு முடிஞ்சதுன்னா மணாலி வழியாக நீங்கள் கீழே இறங்கலாம். இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அங்கேயே பார்சல் போட்டுட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரலாம். ஓகேங்களா? அது உங்களோட ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும், எக்ஸ்க்ளூட் என்ன ஆகும், இன்க்ளூட் என்ன ஆகும், இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இப்போவே. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தட்டையாக தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன்னா ரொம்ப உங்களுக்கு நிறைய பேச வேண்டியிருக்கும், நானும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், உங்களுக்கும் அதை கேட்குறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் இதே வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. எல்லாருக்குமே ஒரேடியாக சொல்லிடுறேன். இதில் வந்து ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டல். நம்ம லேல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 3 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சாக இருக்கும். நல்ல செம்ம மாசாக இருக்கும். ஹோட்டல் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம லிங்க்ல இருக்குது. அந்த லிங்க் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது, அந்த லிங்க்ல இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹண்டர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டார் ரேஞ்சில் உள்ள ஹோட்டல் செம மாசாக இருக்கும். அதுவுமே நல்லா இருக்கும். அங்கே கேம்ப் ஃபயர்லாம் இருக்குதுங்க. அந்த கேம்ப் ஃபயர்லாம் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக நம்ம ஜம்முன்னு எந்த பேமெண்ட்டும் இல்லாமல் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது ஒன்று அங்கே இருக்குது. நல்ல மஜா பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூப்ரா டெசர்ட் வேறு, டெசர்ட் நைட்ஸ் வந்து செம மாசாக இருக்கும். ஸோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அப்புறம் ரூம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், இந்த ரூம் எல்லாமே வந்து 3 பேர் தங்குற மாதிரியான ரூம், அதாவது 3 பேர் ஷேரிங்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரூம்ஸ் இருக்கும். எல்லாமே 3 பேர் ஷேரிங்கில் இருந்தாலும் எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ரூம் தான். ஸோ எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங், அதாவது நமக்கு லேல வந்து கொஞ்சம் பயப்பட வேண்டிய விஷயம் பார்க்கிங் தான். ஏன்னா நிறைய ரைடர்ஸ், நிறைய ட்ராவலர்ஸ் இப்போ வர கொஞ்சம் திருட்டு பயங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்டு பார்க்கிங் போட்டு கொடுத்து ஜம்முன்னு உங்களை வச்சிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு உங்களுக்கு வந்து டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துடும். சரிங்களா? நைட்டு சாப்பாடும் காலையில் சாப்பாடும் வந்துடும். மத்தியானம் ஏன் கிடையாது அப்படின்னா நம்ம மத்தியானம் எங்கே இருக்கோம், எந்த இடத்துல ரீச் ஆகிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியாது. ஸோ மத்தியானம் மட்டும் நம்ம அப்படி பண்ண முடியாது. மத்தியான சாப்பாடு வந்து நம்மளே பார்த்துக்கிடணும். அப்புறம் இதில் இன்னொன்று இன்க்ளூடெல்லாம் என்னென்னா இன்னர் லைன் பெர்மிட்டு, அதுக்கப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ் 1 லட்ச ரூபாய்க்கு பெர்மிட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுத்துருவோம். எல்லாருக்குமே பெர்மிட்டு, வண்டிக்கும் சரி நமக்கும் சரி பெர்மிட் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம முக்கியமாக இந்த பேக்கேஜில் கொடுக்க போகிறது இதில் என்னென்னா 1 லட்ச ரூபாய் வேல்யூ உள்ள இன்சூரன்ஸு, நமக்கு உண்டான இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறோம். நமக்கு மேஜராக ஏதாவது சப்போஸ் எது வேணாலும் எப்போ வேணாலும் நமக்கு நடக்கலாம். லடாக்குங்கிறது ஒரு பெரிய அட்வென்ச்சரான இடம்.
ஸோ அந்த இடத்துல ஏதாவது நடக்கும்போது நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு இப்போ வந்திருப்போம், அந்த காசை விட அதிகமாக ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து 1,00,000 போட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மெக்கானிக் நம்ம கூட வருவோம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா சன்னி வந்திருந்தாப்புல. ஐயோ சன்னி, அவன் பேரை அப்படியே சொல்லி எனக்கு அப்படியே மனப்பாடாகி வச்சுங்க. சரி, அப்போ அவன் சன்னி வந்திருந்தான். அவன் அந்த மாதிரியான ஒரு மெக்கானிக்கு, எக்ஸ்பீரியன்ஸான மெக்கானிக் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டர் நமக்கு எல்லாருக்குமே சேஃபுக்காக ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும். பேசிக்கான மெடிசன் நம்ம கையில் இருந்துரும் பார்த்துக்கிடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருவோம். இது எல்லாமே இன்க்ளூடட் ஆகும். எக்ஸ்க்ளூடட் என்னென்னா, அங்கே வந்து உங்களோட ஓன் பைக்கில் வர்றீங்கிறதுனால பைக்குக்கு பெட்ரோல் கிடையாது, பைக் உங்களோட பைக்கு. மத்தியானம் லஞ்ச் வந்து உங்களோடது. இந்த 2 தான் உங்களுக்கு வந்து செலவு இருக்கும், மற்றபடி எந்த செலவும் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் பைக் நீங்கள் ரெண்டட் எடுக்கிறீங்க, அங்கே வந்து நீங்கள் லேல வந்து இறங்கி ரெண்டட் உங்களுக்கு நாங்கள் பைக் கொடுக்குறோம்னா அதுக்கு ஃபியூல் வந்து நீங்கள் போட்டுக்கிடணும். அதுக்கும் ஒரு பேக்கேஜ் தனியாக இருக்குது. திருப்பி காரில் யாராவது வர்றீங்கன்னு நினச்சாலும் நீங்கள் அதையும் சொல்லுங்கள், அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. நான் இப்போதைக்கு அந்த கார் நம்ம போன வருஷமே யாரும் காரில் பிளான் பண்ணலன்னு நான் அது போடலை. சப்போஸ் யாராவது காரில் நீங்கள் வந்து நான் லடாக் வந்துட்டு எனக்கு பைக் ஓட்டெல்லாம் விருப்பம் இல்லை, எனக்கு காரில் சேஃபாக கூட்டிகிட்டு சேஃபாக வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் விட்டுருங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கும் நம்ம ரெடி. ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு அடுத்ததாக சொல்கிறேன், சரிங்களா? இதில் வந்து ஹிமாலயன் 411 நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஹிமாலயன் 411 வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,300 ரூபா. அங்கே வந்து நீங்களாக போய் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா 1,600 ரூபாய்க்கு குறைஞ்சி ஒருத்தனும் தரமாட்டான். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ ஃப்ரெண்டு மூலமாக பேசி 1,300 ரூபாய்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஹிமாலயன் 411. ஒரு நாளைக்கு வாடகை, நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கிடணும். அதுக்கு வந்து உங்களுக்கு இப்போ நம்ம டீமில் வரும்போது உங்களுக்கு அதுக்கு இது என்னது மெக்கானிக்கெல்லாம் கூட இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏதாவதுனாலும் எமர்ஜென்சி பண்ணிக்கிடலாம். ஸோ இப்படி நம்ம இருக்கிறோம். இதில் வந்து இந்த வாட்டி நம்ம போன தடவை நம்ம பண்ண சந்தோஷத்தில், இந்த தடவை நம்ம கேஆர்எஃப் கொடுத்த பெரிய உற்சாகத்தில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாச்சுன்னா, ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம். போன தடவை நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லடாக்ல வந்து உம்லிங்ல வரைக்கும் ரைடெல்லாம் முடிச்சுட்டு லேல வந்து லாஸ்ட் டே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நைட் ஈவினிங் வந்து லே மார்க்கெட்டுக்கு வரோம். அப்போ ஒரு கல்ச்சுரல் டான்ஸ் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. செம்ம பியூட்டிஃபுல்லாக அழகாக ஆடினாங்க. அதை பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி பட்டோம். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரை தாண்டி லடாக்குக்கு போய் இப்படி ஒரு கல்ச்சுரல் டான்ஸை நம்ம அவங்களுடைய அந்த லடாக்கி பீப்புள் தான் அந்த டான்ஸ் ஆடினாங்க. ஒரு ரோட்டில் தனியாக ஆடினாங்க. ஸோ அப்படி அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதை ஏன் நமக்கு செப்பரேட்டாக ஸ்பெஷலாக நம்ம கேஆர்எஃப்காக ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பேசி அதை வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம இந்த பேக்கேஜில் வர்ற நம்ம கேஆர்எஃப்க்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இந்த ஒரு இதை பண்ணியிருக்கிறோம். என்னது அப்படின்னாச்சுன்னா கல்ச்சுரல் ப்ரோக்ராமை பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ரெடி பண்ணது எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நம்ம கேஆர்எஃப்க்கு இந்த தடவை ஏதாவது புதுசாக கொடுப்போமே அப்படின்னு சொல்லும்போது இது ஒன்று இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் போன வருஷம் வந்து நான் டிஷர்ட் ஒன்று கொடுத்தேன். அது முழுக்க என்னுடைய காம்ப்ளிமெண்ட் தான். ஏன்னா என்னோட மகிழ்ச்சியை நான் என்னை நம்பி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நம்மளோட கேஆர்எஃப் வந்து ஒரு 20 பேர் வர்றாங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சிக்காக நான் பண்ண ஒரு விஷயங்கள் இதெல்லாமே. அதனால அதே மாதிரி இந்த வருஷமும் அதே மாதிரி மகிழ்ச்சியாக ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அதோட ஒர்த்து கொஞ்சம் அதிகம். நீங்கள் வந்து பார்த்தா தெரியும், அது ப்ரோக்ராமும் ஒர்த்தாக இருக்கும், அதோடைய பேமெண்ட்டும் ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ 100ல் வந்து உங்களுக்கு ஒரு கேம்ப் ஃபயரும் போட்டு செம ஜாலி என்ஜாயாக ஒரு டிஜே போட்டு நம்ம அந்த ஒரு சக்ஸஸை என்ஜாய் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு இது உண்டு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம நம்பர்ஸ் அதிகமாக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போது என்னுடைய மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும். போன வருஷம் 20 பேர் கூட போனதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அதை விட அதிகமாக டபுளாக ஆனீங்க அப்படின்னாச்சுன்னா எனக்கு அவங்களையும் நான் மேனேஜ் பண்ணிட்டு போகிறதுக்கும் அவங்க கூட சேர்ந்து இவ்வளோ பேரையும் நான் கூட்டி ரைடு போகிறதுக்கும் எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்கும். என்னுடைய உழைப்பு அதில் பெருசு. உங்களுக்கே தெரியும், நம்ம வண்டியும் ஓட்டிட்டு மக்களையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டு ரொம்ப 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 ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கேஆர்எஃப் உங்களுக்காக நான் அந்த ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் இந்த மேலே தெரிஞ்சு பார்த்தீங்களா 7010107484 இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கூகுள் லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டரை பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ் சிலது கேட்டிருப்பேன், அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 5,000 நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சூப்பராக இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட் மாதம் லடாக் போவோம். இந்த ட்ரிப் வந்து ரொம்ப பக்காவாக சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த மாதமே, அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே இன்னொரு ட்ரிப்பும் போடுவோம். அது வந்து முழுக்க ரெண்டட் பைக்கில் நான் அங்கே லேல இருந்தே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு சில பேருக்கு நீங்கள் செப்டம்பரில் தான் வர முடியும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கும் ஓகே, நம்ம பண்ணலாம்.
ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லடாக் கனவுகளில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிற நண்பர்களுக்கும் அனுப்புங்க, அவங்களும் பார்க்கட்டும். உங்களுடைய நண்பர்கள் குரூப்பில் அனுப்புங்க. நீங்கள் ரைடிங் குரூப்லலாம் நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா, அந்த ரைடிங் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் இதை ஸ்டோரியாக வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் டிபிலையும் இதை ஸ்டோரியாக வைங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக போகலாம். ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாக இருக்கும், ஒரு தரமான அனுபவமாக இருக்கும், ஒரு சாதன பயணமாக இருக்கும். போன வருஷம் கேஆர்எஃப் உம்லிங்லா ரைடை பார்த்த எல்லாருக்கும் அது தெரியும். ஸோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, அந்த இதில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா. இந்த இதில் போயிட்டு நாங்கள் அவ்வளோ இது பண்ணோம். இந்த இதெல்லாம் இதை டாப்பில் போனது தானே அந்த வீடியோ தான். அந்த பாருங்க சன்னி எல்லாமே இருக்காப்புல, சன்னி அப்புறம் எங்கள் பாய், இந்த அண்ணன், அப்புறம் நம்ம அண்ணையா, எல்லாருமே இந்த நான் பாருங்க அவ்வளோ சந்தோஷம். உம்லிங்லாவில் 19,024 ஃபீட் ஹைட்டில் அவ்வளோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பை இந்த வருஷமாக நான் பண்ணுறதுக்கு நான் ரெடி. நீங்கள் ரெடியா? ரெடினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள்.